நீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சில. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டது தான் பிஎல் லவ் ஸ்டோரியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜேகே ஜிமினோடது தான். ஸோ நான் டேக்குக் போடுறேன்டா. ஓகே, இதில் ஜேகே தான் டாப்பு. ஸோ இப்போ வந்து ஸ்டோரி என்னென்னா, ஜேகேயும் ஜிமினும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படியே போகலாம். இப்போது ஜேகே தான் சொல்கிறான், யார் இவன்? எனக்கு இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜேகே, நீ தப்பு பண்ணிருக்க. அவர் பையடா, பையன் மேலாம் லவ் வரும். என்னன்னு தெரியலையே. என்ன நடந்தாலும் ஓகே, போய் நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். அவள் எப்படி எடுத்துக்கிறானோ, விட்டுறானோ, அக்செப்ட் பண்ணுவானோ, ரிஜெக்ட் பண்ணுவானோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. என்ன நடந்தாலும் ஓகே, இன்றைக்கி நம்ம போய் சொல்கிறோம் ஜிமின்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறா. இவள் வந்து ஃபுட்பால் பிளேயர். ஸோ கிரவுண்டில் தான் இருப்பாள். ஸோ அப்படி கிரவுண்டில் பார்த்து தான் ஜேகேக்கு லவ் ஆகிருக்கும். ஸோ போயிட்டு, ஹலோ சொல்லுங்கள் பேர். என் பேர் ஜங்கு அப்படின்னு. நீ ஜிமின் தானே? ஆமாம் ஜிமின் தான். என்ன வேணும் ஜங்கு? இல்லைடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா? என்னகிட்டயா? இங்கேயே பேசுங்க. இல்லை, இது நார்மலான விஷயம் கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். நான் சொல்லிடுவேன், எனக்கெல்லாம் இதுவும் இல்லை. ஆனால் நீ தாங்க மாட்டேன், அதனால தான் நீ சொல்கிறேன். கொஞ்சம் தனியாக போய் பேசுவோம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு ஜங்குக்கு போகிறா. ஸோ அது வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரூமு. அங்கே போயிட்டு, ஜங்கு இங்கே பாரு ஜிம்மன், இங்கே பாருடா. என்ன பண்ணுறக்க ஜங்கு? ஜிம்மன், இதை நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு எனக்கு தெரிலடா. நான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். என்ன ஜங்கு? ஐ லவ் யூ ஜிம்மன். வாட்? சத்தியமாதாடா, எனக்கு உன்னை பார்த்தாலே இதுதான் பண்ணணும்னு தோணுது. அண்டு அது எதுக்குன்னு தெரிலடா ஜிம்மன். நீ பண்ணுறது, நீ உன் பாடி லாங்குவேஜ், நீ மேட்ச் விளாடுறது, சத்தியமாக என்னால் முடியல. என்ன பேசிகிட்ருக்க ஜங்கு? சத்தியமாக ஜிம்மன், உனக்கு சொன்னால் புரியாதுடா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோண்ணே. நீ போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, டைம் எடுத்துக்கோ. ஆனால் வெயிட் பண்ணிருப்ப. அப்போது ஜிம்மன், ஜங்கு என்னடா சொல்கிற? ஆமாம் ஜிம்மன், எனக்கு உன் மேலே ரொம்ப லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒன்று தொடணும், உன் கூட இருக்கணும் அப்படி நல்லா இருக்குடா. ஒரே ஒரு கிஸ் பண்ணலாமா? வாட்? என்னடா பேசிட்டுருக்கு ஜங்கு? ப்ளீஸ்டா. வேணாம் ஜங்கு, தப்பாயிரும். இந்த உலகத்தில் எது தப்பு இல்லை சொல்லு. எது தப்பு இல்லை, எது கரெக்ட்? நீ சொல்லு ஜிம்மன். இது தப்புன்னு சொல்ல, நான் பண்ண மாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் இன்னும் சொல்லாதடா ஜங்கு. நீ இப்போ பண்ணிட்டுருக்க தப்பு ஜங்கு. இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி, இது ஆக்சுவலாக தப்புடா. எதுடா தப்பு? இங்கே பார் ஜிம்மன், நம்ம ஒரே ஜெண்டராக இருக்கலாம், பட் அதே ஃபீலிங்ஸ் தானே, அதே லவ் தானே, அதே கேர் தானே. புரிஞ்சுக்கோடா ஜங்கு. உன்னை பார்த்தா நோ சொல்ல முடியல எனக்கு. அப்போ ஓகேவாடா? ஆனால் இது தப்புடா. தப்புன்னு சொல்லாதடா. ஐ லவ் யூ ஜிம்மன். ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன்ற ஜங்கு? என்ன சொல்லுடா, என்னடா? ஒன்றும் இல்லை, நான் மார்னிங் சொல்லவா உனக்கு? மார்னிங்கா? சரி, மார்னிங் நீ சொல்லிக்கோ. இப்போது பண்ணலாமா? என்ன ஜங்கு? ப்ளீஸ் ஜிம்மன், எதுக்குடா இப்படி என்னை படுத்துற? இங்கே பாரு, உன் பின்னாடி எவ்வளோ நாள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க தெரியுமா? பிகாஸ் தப்பாயிடும் அப்படின்டா. ஆனால் சீரியஸ்லி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிம்மன். உன்னை தொடணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன்னை கிஸ் பண்ணணும். ஒரு பொண்ணுக்கிட்ட என்னென்ன பண்ணுவேனோ அதெல்லாம் கூட பொண்ணுன்னு தோணுதுடா.
அது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? சத்தியமாக சொல்கிற, இது என்ன மயிர் காதல்னு எனக்கு தெரியலை, ஆனால் அவன் கூட தான் இருக்கணும்னு தோணுது. இப்போ ஒரு கிஸ் மட்டும் அடிக்கலாமா? நீ என்னடா ஓகே சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சிட்டு அப்படி ஜங்குக் கிஸ் பண்ணுறா. ஜிம்மினுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் பிடிக்கல, பட் ஆனாலும் ஜங்குக்னா லைட்டாக அவனுக்கு கொஞ்சம் க்ரஷ்ஷு, அதனால கம்மன் ஆயிடுறா. ஜங்குக், என்னடா ஜம்மன், ஏன்டா அப்படி பண்ணுற, தப்புடா, விட்டுறா. எதுவுமே தப்பு இல்லை, நல்லா இருக்குது, ஹீட்டாக இருக்குது, ஹாட்டாக இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் 5 minutes ஜங்குக், எனக்கு மேட்சுக்கு டைம் ஆகும், நான் தான். இருறா, இல்லைன்னு வச்சுக்கோ, இழுத்து போட்டுருவேன். ஜங்குக், நான் மார்னிங் சொல்கிறேன்ல, கேளுடா, நான் மார்னிங் சொல்கிறேன் உனக்கு. ஒன்றும் வேணாம், ஓகேவா? எங்கே எங்கடா ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன், அடம் பிடிக்காத ஜிம்மன், ஒரே ஒரு தடவைடா, ப்ளீஸ்டா, ஒரே ஒரு தடவை தொட்டுக்கிறேன், ப்ளீஸ். என்னடா பண்ணிட்டுருக்கு ஜங்கு, தப்புடா இதெல்லாம். தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ எதுக்கடா பயப்படுற? நானே தைரியமாக இருக்கும்போது. ஜங்கு, அடிச்சிருவ. அடிப்பியா? என் கண்ணை பாரு. நானும் ஆம்பளை தான்டா, நீ மட்டும் தான் ஆம்பளையா? பொறுக்கி மாதிரி பண்ணிட்டுருக்க ஜங்கு. பொறுக்கி பொண்ணுங்க மாதிரியெல்லாம் பீசாதடா. ஜிம்மன், என்னை கோவப்படுத்தி பார்க்காத, கையெடு. ஜங்கு, இல்லை, நான் விட மாட்டேன். என் துணி கிழிஞ்சதுன்னா இப்போ நீ கையெடுக்கலை, கிழிப்ப. துணியை கிழிச்சதை தொடணுன்னா தொடுறான்டா. அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே துணியை கிழிக்க பார்க்குறா. அப்போ ஜும்மன், ஜங்கு, எவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணோம், வலிக்கும்டா. வலிக்குதா? அப்படி தான் வலிக்கும். ஜங்கு, விடு ஜங்கு, மேட்சுக்கு டைம் ஆச்சு ஜங்கு. ஜிம்மன், 5 minutes இரு அப்படி சொல்லிட்டு அவள் பாடியெல்லாம் ப்ளே பண்ணுறக்கா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜிம்மன் கால் இதெல்லாம் தொடுறது, அவன் இப்போ பிடிக்கிறது, அவள் செஸ்ட்டை இது பண்ணுறது, அவன் லிப்ஸை கடிக்கிறது, இதெல்லாம் ஜிம்மினுக்கு ரொம்ப பெயினாக தான் இருக்குது. பட் டைம் மூவ் ஆக ஜிம்மினும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா ஜங்குக்கை. ஜங்கு, என்னடா? நல்லா இருக்குது, அதுக்கு தான் சொன்னது, கோஆப்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு விட்டுறானா இப்படா? நீ என்ன லவ் பண்ணுற ஜங்கு? உனக்கு பொண்ணு கிடைக்கலையா? காமெடி. நான் சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு இந்த பொண்ணுங்களெல்லாம் செட் ஆகலடா. கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு. நான் என்கிட்ட குழந்தெல்லாம் தர முடியாது உனக்கு. இப்போ குழந்தை யார் கேட்டது உங்ககிட்ட? எனக்கு ஒன்று காலம் பூரா எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டுருந்தா போதும். மார்னிங் சொல்லுவேன்னு சொல்லலை, நைட்டெல்லாம் யோசிச்சு என்கிட்ட சொல்லு. ஜங்குக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஜங்கு, மார்னிங் வச்சுக்கு நான் வெயிட் பண்ணுமா? என்னடா சொல்கிற ஜிம்மன்? இல்லை, நீ என்ன தொடும்போது இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, கண்டினியூ பண்ணலாமா? என்னடா ஜிம்மன் சொல்லிட்டுருக்க? கண்டினியூவா? ஆமாண்டா, இதுக்காகலாம் ஒன்று பிடிக்கும்னு சொல்லலை, ஆனால் யூஸ்வலாகவே மேலே ஒரு கண்ணு தான் எனக்கு. ஆனாலும் நீ ஆப்போசிட் டீம் பிளேயரா, அதனால தான்டா கம்மன் இருந்த. நீ மேட்ச் விளையாடும் போதெல்லாம் பார்த்துருக்கேன் உன்னை. நான் தாண்டா ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு சுட்டுட்ருக்கேன் நினச்சேன், ஆனால் நீ அப்படியா? ஜங்கு, ப்ளீஸ் ஸ்டாப், கண்டினியூ அப்படி சொல்லிட்டு அகெயின் ஜங்குக்கு ஜிம்மினை ஒரு பெஞ்ச் மேலே உட்கார வச்சுட்டு, அப்போ ஜிம்மனோட லேப்பில் ஜங்கு உட்காந்துட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறா.
அப்படி ஜிமின்னோட ஃபேஸ் அப்படியே ரெட்டாக இருக்கும். அதை நோட்டீஸ் பண்ணுறா ஜங்கு. என்னடா இவ்வளோ ரெட்டாக இருக்கு, மூட்ல இருக்கியா, என்ன நர்வஸ் ஆகுதா, என்ன ஆகுது எனக்கு தெரில ஜங்கு. நீ பண்ணும்போது ஹாப்பியாக இருக்குடா. அப்படியா, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணு, ரொம்ப வலிக்குது. ஜிம்மன், ஐ லவ் யூடா. உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்கு தெரியும் ஜங்கு. அண்ட் உன்னை வந்து நிறைய டைம் பாலால் அடிச்சிருக்கேன். சாரிண்ணே, வேணும் தான் பண்ணுவேன். ஆனால் நீ ரொம்ப அழகாக மேட்ச் விளையாடுவேடா. எனக்கு வந்து அவுட்டே ஆக மாட்டியா, ரொம்ப போய் யாரா இவ அப்படின்னு தோணும். அண்டு உன் மேலே லோவாகும் சத்தியமாக தெரிலடா ஜங்கு. என்ன, நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா, சரி போகட்டுமா ஜிம்மன், மார்னிங் மீட் பண்ணலாம். உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும் தாண்டா வந்தேன். சீரியஸ்லி இவ்வளோ ஈஸியாக முடியும்னுலாம் நான் நினச்சி கூட பார்க்கலேண்டா. உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு சத்தியமாக தெரில. ரொம்ப மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போது ஜிம்மின் வந்து ஜங்கு கூட ஷர்ட் பிடிச்சிட்டு, போறியா, எதுக்குடா, என்ன வேலை இருக்கு உனக்கு? ஒன்றும் வேலை இல்லை, மேட்ச் விளையாடணும்ல, மேட்ச் க்ரௌண்டில் விளையாடிக்கலாம். இப்போது இங்கே விளையாடலாமா? ஏய் திரும்பவுமாடா, இப்போதானடா. ஏய் தெரில எனக்கு, நீ சொல்லிட்டே இருந்தல உன்னை பார்க்கணுன்னு, தொடணும், கிஸ் பண்ணணுன்னு. இப்போது எனக்கு தோணுது, தயவு செஞ்சு பண்ணு. ஏய் தெரிஞ்சு தானே பேசிகிட்ருக்க ஜிம்மன். ஆமாம் ஜங்கு, தெரிஞ்சு தானே பேசுகிறேன். அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னும்போது இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க அதர் ஸ்டூடெண்ட் வந்து. அப்போது நீங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஜிம்மன் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, வாடா. இவ ஆப்போசிட் பிளேயர் கூட உனக்கு என்ன, வா. என்னடா நடந்துட்டுருக்கு, டீல் பேசிட்டுருக்கியா? டீலெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏதோ பர்சனலா? என்னடா பர்சனல்? அதான் பர்சனல் சொல்லிட்டுருக்கேன், என்ன கேட்டிருக்க? சரி வா. அப்படின்னும் போது அகைன் ஜிம்மின் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறா. வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. ஸோ ஜிம்மின் வரலை. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ நைட்டெல்லாம் இவங்க வந்து வீடியோ காலில் வந்து பேசுகிறது அண்டு பார்த்துக்கிறது அப்படியே போயிட்டுருக்கும்போது, ஸோ நைட் வந்து ஒரு 12க்கு வந்து ஜிம்மினுக்கு கால் வருது. அப்போது ஜிம்மின் எடுத்து பார்த்தா ஜங்கு. அப்போது ஜிம்மினுக்கு புரியலை. அப்போது ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ ஜங்கு, என்னடா இந்த நேரம் கால் பண்ணுற? ஜிம்மன், நம்ம வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன். எதுக்கடா வந்திருக்க? உன் கூட படுத்துக்க. என்னது? ஏய் பொண்ணா நீ? உங்கள் வீட்டில் வந்து டோர் ஓப்பன் பண்ணு. ஜிம்மன் கூட இன்னைக்கு நைட் நான் ஸ்பெண்ட் பண்ணும். டே என்னடா நினச்சிட்ருக்கே நீ? நீ என்னோடய ஆப்போசிட் பிளேயர்ரா, நீ எனக்கு எதிரி. உனக்கு எதிரியெல்லாம் கிரவுண்டில் இங்கல்ல, ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னும் போது ஜிம்மினும் வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்போது ஜிம்மினோட அம்மாவும் யாருமே இல்லை, எல்லாம் தூங்கியிருக்காங்க. அப்போது ஜிம்மின் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறா. ஜேகே வந்து ஜிம்மினை பார்த்துட்டு பேக்கில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு, வா என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இரு. ஏய் நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் நானும் இருக்கேன். அப்படியே சொல்லு ஜிம்மன், உனக்கு என்ன இருக்கோ அது தாண்டா எனக்கு இருக்குன்னு. அது வந்து சத்தியம் தானே, உனக்கு என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் நீ தான் பின்னாடி லவ்னு வந்துட்டுருக்க. என்னப்பா பண்ணுறது, உன்னை பார்த்தா வரணும்னு தோணுது. சரி ஒரு ரூம் அங்கே வா, கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ஜங்கு 2 பேரும் ரூம்குள்ளே வராங்க. ஸோ வந்ததும் ஜங்குக்கு வந்து ஸ்டார்ட்டு. ஸோ அப்படியே ஜிம்மினை வந்து பெட் மேலே போட்டுட்டு அப்படியே அவன் மேலே லை டவுன் ஆகிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போது ஜிம்மன், ஜங்கு என்னடா ஜிம்மன், இருடா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிற. இங்கே பாரு, நீ ஈக்குவலாக இருக்கணும், நானும் ஈக்குவலாக இருக்கணும்,
ஓகேவா? நீயே கிஸ் பண்ணுறதா நான் பண்ண வேணாமா? இப்போ என்னடா நீ கிஸ் பண்ணுவா? ஆமாண்டா, எனக்கும் இருக்காதடா. சரி ஓகே அப்படின்னும் போது அப்படியே ஜங்குக் கீழே ஜிம்மின் மேலே. ஸோ ஜிம்மினும் செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து இது புதுசாக இருக்குது. டேய் நீ என்னடா இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க? பின்ன நானும் பையன்தான்டா, ரொமான்ஸ்லாம் வராதா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல். ஆமாண்டா 2 பொண்ணு கூட. ஆனால் உன் கூட இட்ஸ் த ஃபஸ்ட். 2 பொண்ணா? ஏன்டா பக்காவான ப்ளே பாயாக இருக்கா போல். ஆமாம் ப்ளே பாய் தான். ஆனால் உன்கிட்ட மட்டும் இதெல்லாம் நல்லா இருக்குது, அதை விட இது. அப்படியா? அப்படின்னும் போது ஜங்கோட பாடலாம் ப்ளே பண்ணுறா. ஜங்கோ ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அண்டு அப்படியே ஜிமினை நிறுத்திட்டு, ஜிமின் என்ன ஜங்கோ, நான் எப்போ இன்சர்ட் பண்ணுவேன். வாட்? என்னடா? எஸ் ஜிமின். எத்தனை டைமில் இந்த 4 ப்ளேவே பண்ணுறது? நான் எனக்கு இன்சர்ட் பண்ணுவேன், நீ தான் மூவ் பண்ணணும், ஓகேவா? டே என்னாலலாம் முடியாதுடா, நான் பண்ணுறேன், நீ மூவ் பண்ணு. ஜிம்மன் என்ன ஜங்கு, ப்ளீஸ்டா, இது ரொம்ப வலிக்கும்டா. இப்போ எனக்கு மட்டும் வலிக்காதடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணுறா. ஜிம்மனுக்கு செம்ம வலி. அவனும் அப்படியே மூவ் பண்ணுறா. ஜங்கோ முடியலை, எடுத்துடுறான். இருறா, கொஞ்ச நேரம் இருறா. ஜங்கோ மணிக்காஜி எடுத்துடு, சாகுற மாதிரி ஆகுது எனக்கு. கொஞ்ச நேரம் ஜிம்மன், 5 minutes, கண்ணு மூடு. ஜங்கோ முடியலடா, ப்ளீஸ்ரா, எடுத்துடுறா. டேய் இருறா, கொஞ்ச நேரம் தானே, இதுக்கு இப்படி வளர்ற? ஜங்கோ என்னால் தாங்க மாட்டேனடா. டேய் செம்மையாக வலிக்குதுடா, ஒரு மாதிரி ஆகுது, ப்ளீஸ் எடுத்துடு. ஜிம்மன் கொஞ்ச நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு சிவியராக பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது. ஜங்கோ சத்தியமாக என்னால் முடியல ஜங்கோ, தயவு செஞ்சடா ஒரு 1/2 ஆச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஜங்குவை தள்ளி விட்டுறா. அப்போ ஜங்கு, டேய் என்னடா மூடித்தி விட்டுட்டு தள்ளி விடுற, மரியாதையை வந்துரு. டேய் அவனை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலடா, ஆனால் கூட அப்படி இருக்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஜிம்மன். ரொம்ப நாளாகவே உன் பின்னாடியே சுற்றி சடனாக இதெல்லாம் நடக்கும்போது உன் கூடவே இருக்கணும்னு இருக்குது. உன்னை விட்டு போகவே கூடாதுன்னு தோணுது ஜிம்மன். புரிஞ்சுக்கோடா, எவ்வளோ இயர்ஸும் பின்னாடி சுற்றுறதுக்கு தெரியுமா இந்த ஃபீலுக்காக. ஆனால் இப்படி பண்ணுறக்கே ஜிம்மன் அப்படின்னும்போது ஜிம்மன், எங்கள் பாரு ஜங்கூக், எனக்கு பண்ணது போதுண்டா, ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிடலாம். இனிமேல் கூட தானே இருக்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் பண்ணலாம், ஓகேவா? இன்றைக்கி வேணாண்டா, ரொம்ப பெயினாக இருக்குது. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்கு. நான் உன்னை யாருமே உங்ககிட்ட காட்டாத லவ்வை நான் காட்டுறேன், ஓகேவாடா? ப்ளீஸ் அப்படின்னும்போது ஜங்கு, ஐ லவ் யூ டூ ஜிம்மன். இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணேன்டா. தேங்க்யூ ஸோ மச். உன்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன், யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உலகம் என்ன வேணால் பேசலாம், ஆனால் எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும் இது என்ன பாண்ட் அப்படின்னு, ஓகேவாடா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ அட்மீன்ஸ் இந்த 1 ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன்டா. அண்ட் எப்படி இருந்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பிஎல் ஸ்டோரிஸ். நான் பார்ப்பேன், பட் ஆனால் அவ்வளோ கனெக்ட் ஆகாது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம். அதனால் நீங்கள் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் நான் வந்து வேறு வீடியோஸ் போடுவேன். இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் லெவல் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி ஒரு 100% இல்லைனாலும் 50% ஸ்டோரியோட, சூப்பர் ஸ்டோரியோட உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ டேக்கு கேட்டிருந்தீங்க, டேக்கு ஒரு வீடியோ போட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு உங்கள் ஒப்பீனியன் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஐ ஹோப் இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு சத்தியமாக தெரிலடா. அண்ட் எவ்வளோ ரீசர்ச் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மிஸ் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஓகேடா, நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்டு எப்படி உங்களுக்கு இன்னும் ஹாட்டாக வேணுமா இல்லை இது போதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா? அண்டு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்கள். அண்ட் அவ்வளோதாண்டா, நீங்கள் சொல்லணும் ஓகேவா? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். மீன்ஸ் எப்படி இதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீன் பெட்டராக போடுறேன். அண்டு ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை அம்மீஸ்.